ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத வருஷம் மாசி மாதத்தின் பலன் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் கும்ப ராசியிலையும், மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாளர் 13ஆம் தேதி அன்றைக்கி சாயந்தரமாக. நம்ம சௌரமான கணக்கை வச்சுப்போம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது. அது மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது. அது அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா, அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாளெலாம் பார்த்தேன்னா அவங்க எடுத்துக்கொள்கிறது சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம். நம்ம தமிழ்நாடு, பஞ்சாப், இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், இந்தியன் ஸ்டேட் பார்த்திங்களேனால் அவங்க சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பொறுத்து, இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானால் சுக்கிர பகவானும் சரி, செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 9/3 அன்னைக்கு பார்த்தேன்னா, அதாவது 8/3/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். புத பகவான் 2ஆம் தேதி அன்றைக்கி 2/3/2024 அன்றைக்கி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது. பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே. ஆனால் 13ஆம் தேதி சாயந்தரம் மாதம் பிறக்கிறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார், அதை சொல்லிட்டோம். 16ஆம் தேதி பார்த்தேனால் ரத சப்தமி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள், அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர். அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள், சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் இன்னுமே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, 24ஆம் தேதி 24/2/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா மாசி மகம். மாசி மகம்ன்றது பௌர்ணமி சொல்லக்கூடியது. மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார். ஒருவருக்கொருவர் 180 பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது. மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம். குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும். இந்த வாட்டி மாசி மகம் வருது. இது 24/2/2024 அன்றைக்கி வருது. இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா 5/3/2024, அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதுசாக மனை அதாவது அடிக்கோல் இடுறது, அதை தவிர மனைக்கு வாசக்கால் வைக்கிறது, இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம். கார்த்தால் 9:42 11:12 வரலும், அதாவது 1.5 மணி நேரம் இந்த காலகட்டங்கள் வரும். 1.5 மணி நேரம் அப்படின்னா 90 நிமிஷம். 5 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 5 வகையில் பார்த்தேன்னா முதலில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் அவர்கள் ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம், பூஜை செய்யக்கூடிய நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடிய நேரம், தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு 5 வகையாக பிரிக்கிறார். இதில் கடைசி 2 விஷயங்கள், அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் நம்ம வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று.
ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி 36 நிமிஷத்தில், அதாவது 9:42லேருந்து 11:12 வரலும் இருக்கக்கூடிய கடைசி 36 நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களேயானால் அது வந்து வெற்றியை கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது. அதாவது திதி தோஷமோ, வார தோஷமோ, நட்சத்திர தோஷமோ, ராகுகாலம், யமகண்டம், எந்த ஒரு தோஷமும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்களேனால் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது. அது வந்து 7/3/2024 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு 10/3/2024 அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது. அமாவாசைன்றது வந்து மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள், திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும். அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறோம். இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது. இதை தவிர ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து அனுப்பிச்சலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அந்த டயத்தில் வந்து சந்திரன், அதாவது நட்சத்திர சந்தியோ, பாத சந்தியோ, லக்ன சந்தியோ, இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததேயானால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும். அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது, எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையை வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்ச பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா, உங்களுடைய ராசியிலேயே 9ஆம் அதிபதி இருந்து அவரே வந்து 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு பகவானே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரு பகவான் சமசப்தமத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகாத, திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 11ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும். மாற்றமான வேலைகளில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் வலுப்பெற்று போய் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அதீதமான வெற்றியோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சனி பகவான், புத பகவான், சூரிய பகவான் 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம். அதனால் வந்து எல்லா விதமான வெற்றியும் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் எந்த ஒரு தோஷமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டின் மூலியமாக நல்ல மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் நினச்சின்னு இருக்கவாளுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நிச்சயமாக அவர்களுக்கு பர்மனண்ட் விசா, அதாவது பர்மனண்ட் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம், பிஆர்னு சொல்லுவா இல்லையா, பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு அங்கே நல்ல யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும்னு பார்த்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் அதீத வலுப்பெற்று போயிருக்கிறது. 10ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலை செய்தீர்கள்னாலும் அந்த தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த
மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே அதீத வேகமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மருத்துவம் சார்ந்த மருந்து, ரத்தம் சார்ந்த, அது தவிர இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய, வேகமாக எடுத்து செல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடியவர்கள். அது தவிர சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த இதுல அந்த ஃபர்னஸ் அந்த மாதிரியான அதீத நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள். இதில் த்ரூ அவுட் 24 ஹவர்ஸ் வெயில்லையே ஒரு 12 மணி நேரம் வெயிலில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். இவர்கள்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அவர்களுக்கு பதவியில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய தகப்பனார் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்குறது பெரிய விசேஷம். இருந்தாலும் சற்று பிரச்சனைகள், ஒரு மிஸ்கேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனி பகவானோட சேர்ந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் சனியினுடைய ஆட்சி வீட்டில், மூலத்திரிகோண வீட்டில் போய் சூரிய பகவான் போய் இருக்கிறது சனி பகவானுக்கே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கீழே வேலை செய்கிறவாள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மேஷராசிக்காரர்கள் சில நாட்களை இந்த மாதத்தில், அதாவது மாசி மாதத்தில் தவிர்க்க வேண்டியது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலங்களை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலங்களில் பார்த்தீங்கன்னா மதி மயங்கக்கூடும். ஏன்னா மதிக்காரகன் மதி மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்சவரை இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இது இந்த மாதத்தில் எப்போ வருது அப்படின்னா 2/3/2024 4/3/2024 வரை உண்டான நாட்களில் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம், பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடிய, அதாவது செவ்வாழை பழம், இல்லைன்னா கீரைகள், இல்லைன்னா பீட்ரூட், கேரட்டு, இந்த மாதிரியான பொருட்கள் தானங்கள் கொடுங்க. இந்த மாதிரி காய்கறிகள் பசுமாட்டுக்கு கொடுங்க, இல்லைன்னா தானமாக கொடுங்க வாங்கி. இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும் அப்படின்றத சொல்கிறேன். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போய்டுறார். இந்த மாதம் முன்னாடி வரலும் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதம் பிறகுறதுக்கு முன்னாடி வரலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். அதனால் மறைந்து இருந்ததுனால பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். சில இல்லை, பல பிரச்சனைகள். மேலதிகாரிகளிடமிருந்து தொல்லையாக இருந்திருக்கும். உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். தொழிலில் பெரிய செட்பேக் இருந்திருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். தொழிலாளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. அதுவும் ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறவாளுக்கு கீழ்மட்ட தொழிலாளர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்துலேருந்து பார்த்தோம்னா, அதாவது மாசி மாதம் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம். 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போய் உட்கார்றது பெரிய விசேஷம். இதில் என்ன விசேஷம்னா அவருடைய நட்பு வீடான சனி பகவானுடைய வீட்டில் உட்கார்றதும், சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கும்பத்தில் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வேலை மூலியமாக திடீர் வெளிநாட்டு பிராப்தி உண்டாகும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்கள் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாகவே
இந்த மாதத்தில் பார்த்தலையானால், அதாவது சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்கள் சொல்லுவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப பெரிய விசேஷம். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் இருக்காது. அதுவும் 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சுகம் நல்லபடியாக மேம்படும். வீட்டுக்குன்னு அழகிய பொருட்கள், அழகு பொருட்கள், அலங்கார பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார். அவர் 6க்கும் 12க்கும் உண்டானவர். 6ஆம் அதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி அவர். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதன் மூலியமாக, அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருக்கிறதுனால வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் 7ஆம் அதிபதி உச்சம் பெற்று போகிறது அப்படின்றதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணத்தட்டுப்பாடு என்பது இருக்கவே இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசியில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போகிறார் 9ஆம் இடத்துல. 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போய் அவரே 12க்கு அதிபதியாக இருந்தனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவளுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வெளிநாட்டில் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க ஆளுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். தொழில் விற்பனர்கள் அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல போய் ஆட்சி மூல திரிகோணத்தில் போய் இருக்கிறதுனால தொழில் விற்பனர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, கிளாமர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, அதை தவிர இந்த டைரக்ஷன் துறையை சார்ந்தவர்கள், அதை தவிர இந்த ஆடை ஆபரணங்கள், அதாவது ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த ஃபேஷியல் அந்த மாதிரியான முகம் இதுவெல்லாம் பண்ணுறவங்க, ஃபேஸ் டிசைனிங் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. பால் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால் சார்ந்த மற்ற வியாபாரங்களிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதம் பார்த்தலையானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தாய் தந்தையருடன் நல்ல போக்கு இருக்கும். தந்தை மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான், சூரிய பகவான், புத பகவான் 3 கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் கொஞ்சம் தொழிலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய உடல் உழைப்பை செலவு பண்ணி உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இல்லாமல் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இப்போ திருமணம் தட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சரி கிடையாது. இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அதாவது சித்திரை மாதத்தில் குரு பகவானும் மாறுற நல்ல ஒரு ஏற்றமான காலம் கொண்டே இருக்கிறது. 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அந்நிய முதலீடு, வெளிநாட்டு சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகளும் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதம் பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் சில நாட்கள் தவிர்க்க வேண்டியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்றது 4/3/2024 6/3/2024 இந்த 3 நாட்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் தடங்கள் ஏற்படும். உங்களுடைய முடிவுகளில் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடும். அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் மிகவும் பொன்னான மாதமாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் போய், அதாவது பெருமாள் கோவிலில் போய் தாயாருக்கு மொச்சையில் பண்ண சுண்டல், மொச்சை தானியம் இது கொடுக்கறது, தானம் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் இந்த வெள்ளை பூசணி, அதை தவிர இந்த வெள்ளி, இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாக சுக்கிரனுக்கு பண்ணக்கூட பரிகாரமாகவும் இருக்கும். அதை தவிர ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம். இந்த மாதம் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதமான மாசி மாதத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு
9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான், 9ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல புத பகவான், 3 கிரகங்கள் இருக்கா. பொதுவாகவே வந்து நம்ம இந்த சௌரமானம், அதாவது இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு இந்த மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம், மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதமான மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல போய் உட்காந்து சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் நிச்சயமாக பிரச்சனை இருக்கும். அதாவது உங்களுடைய தந்தையோட கருத்து மோதல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, உங்களுடைய பாஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா புத பகவான் 9ஆம் இடத்துல, ராசியின் அதிபதியே 9ஆம் இடத்துல போய் உட்கார்றது நல்ல விசேஷம். இதில் என்ன பெரிய விசேஷம்னா, உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் 2 பேருக்குமே நண்பர் அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணி பொலைட்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகக்கூடிய நல்ல என்ன சொல்கிறது, ஒரு சாணக்கியத்தனம் உங்கள்கிட்ட இந்த மாதம் தென்படும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்து அதெல்லாம் மாறி டிசம்பர்லேருந்து மாறி எடுத்து இப்போ ஒரு 3 மாதம் ஆயிடுத்து. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது, அதாவது தன்னுடைய 9ஆம் பார்வையில் 7ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்குறதாலும் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மறைந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோட இருக்கிறதுனால மருத்துவம் போன்ற விஷயங்கள் மூலியமாக, சிறு சிறு அறுவை சிகிச்சை மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் உண்டு. அதாவது குழந்தை பிராப்தி இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் வந்து மருத்துவ உதவியுடன் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 8ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். கடல் கடந்து சென்று வாணிபம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பண வரவு மறைந்த இடத்திலிருந்து, எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவான் போய் உட்கார்றதுனாலையும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அவரும் வந்து மறைந்திருக்கிறதுனால வேலையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய, வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சுக்கிர பகவானும் சரி புத பகவானும் சரி இந்த மாத கடைசியில் தான் மாறுறார். அதாவது 3/3க்கு அப்புறம் வந்து புத பகவான் மீனத்துக்கு போகிறார், 10ஆம் இடத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார், 8ஆம் இடத்துலேருந்து. அதனால் பார்த்தலையானால் 8ஆம் தேதி 8/3/2024க்கு அப்புறம் பார்த்தோம்னா திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக திருமண யோகம் உங்களுக்கு வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இதை தவிர 11ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பார்ட்னர் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு மாற்று தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தலையானால் இந்த புதன் ராசிக்காரர்கள், அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறவங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி பல்பு இந்த மாதிரியான விற்கிறவங்க, அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து கவிஞர்கள், இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கு வந்து சினிமா துறையில் பெரிய ஏற்றமும் புதிய மாற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் வந்து இந்த மாதத்தில் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன்,
அந்த காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும். அதனால் வந்து மதிகாரகன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு எல்லா விதமான விஷயங்களும் செய்யலாம். இந்த புதன் ராசிக்கான மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு பிரீதி பண்ணிட்டு வாங்க. குரு பகவானுக்கு என்ன சார் பிரீதி பண்ணுறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாரம் வியாழக்கிழமை போங்க. வாழைப்பழம், அன்னாசி, அதை தவிர எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வாங்கி தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சது பெருமாளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தானம் கொடுங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாமே கடந்து போகும். நல்லபடியான ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த மாசி மாதம் விளங்கும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் வந்து நல்ல ஒரு ஏற்றமான ராசி. கடக ராசிக்காரர்கள் ரொம்பவும் அழுத்தமானவர்கள். நல்ல எந்த ஒரு வேலையையும் அவர்கள் நிச்சயமாக முடிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். இது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியாக இருக்கிறதுனால எல்லா விதமான சௌக்கியங்களும் அவர்களுக்கு எப்போவுமே உண்டு. கடகராசிக்காரர்கள் பார்த்தாலேனா நல்ல ஒரு ஆட்சி பீடத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருப்பார். அவர்கள் வைக்கிறவங்க ஆட்சியில் நல்லபடியாக உட்கார்ற அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷனில் கொண்டு போவாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதம், அதாவது 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஏன்னா மாசி மாதம்ன்றது கும்ப மாதம்ன்றதுனால சூரிய பகவான் 8ஆம் இடத்துல போயிருக்கார். 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பாதிபதி மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அது என்ன விசேஷம்னா சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் போகிறது. அதாவது அஷ்டமத்து சனி இப்போ நடந்துட்டுருக்கு. ஒரு 2-3 மாதமாகவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதத்தில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், சண்டைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து குடும்பாதிபதி போய் உட்கார்றதுனாலையும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் சனி பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 3-12 அதிபதியும் அங்கே போய் உட்கார்றார். அதனால் வந்து வெளிநாட்டு பிரயாணம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். செவ்வாய் பகவான் உங்களுடைய மிகப்பெரிய யோகக்காரர்கள். அந்த ஒரே ஒரு பெரிய விசேஷம், அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 5-10க்கு அதிபதி அப்படின்றதுனாலையும் 7ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் சென்று ஒரு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. மாற்று மதத்தினர் மேல் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பேச்சுக்கு உண்டான 2ஆம் ஆதிபத்தியத்துக்கு உண்டானவர் சனி பகவானோட சம்பந்தத்திலிருந்து சனி பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் பிரச்சனைக்குரிய காலகட்டம். பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். உங்களுடைய யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக ஓரளவு இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் 9ஆம் இடத்துல போய் ராகு பகவான் இருக்கிறதும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்காது. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து பிறகு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் வெற்றி பெற்றே தீருவீர்கள், அதை சொல்கிறோம். 8ஆம் இடத்தில் சனி பகவான் பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். வண்டி வாகனங்களில் சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கழிவு உபாதைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்பு மஜ்ஜை நோய்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு ஆக்சிடென்ட் ஆகிறக்கூடிய பாசிபிலிட்டியும் நிச்சயமாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும். உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதி, அதாவது உங்களுடைய 4ஆம் இடத்த தாய்க்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையாது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பொதுவாகவே இந்த மாதம் மொத்தமே, ஏன்னா நம்ம வந்து சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தினுடைய பலன்களை. அப்படி இருக்கும்பொழுது சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 8ஆம் இடத்தில் புத பகவான் மறைந்திருந்தாலும் படிப்புக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு திடீர்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையெல்லாம் இந்த அஷ்டமத்தில் சனி ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பார். மிச்சபடி எல்லாமே நல்லபடியாக போயின்னு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த அஷ்டமத்து சனி பகவானுக்கு மட்டும் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் சென்று பிரீத்தி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். என்ன பிரீத்தி சார் பண்ணலாம் அப்படின்னா, நுங்கு வாங்கி கொடுக்கலாம். அதாவது இந்த வெய்ய காலத்தில் மாசி மாதத்தில் உங்களுக்கு வெயிலும் அடிக்க ஆரம்பிக்கும், நுங்கும் வரும். நுங்கு, பதநீர் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம். எள்ளு உருண்டை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம். யாருக்கு இந்த வழி போக்குவரர்களுக்கு, ரொம்ப தூரம் நடக்கிற வாழ்க்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். கீழ்த்தட்டு மக்கள், உடல் உழைப்பு நம்பி பிழைக்கிறவங்க, உடல் உழைப்பு பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக, அதாவது இந்த இரும்பு அடிக்கிறது இந்த மாதிரியான ஃபிசிக்கல் லேபர்ஸ் இருப்பார் இல்லையா, அவள்லாம் அவளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கம் மிகவும் கம்மியாகும் அப்படின்றத சொல்கிறோம். கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கும் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் நல்ல ஏற்றம். இந்த அதை தவிர வன்னி மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வன்னி மரம் விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்கும். அந்த வன்னி வன்னி மரம் அங்கே நட்டுட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம். இல்லைன்னா வன்னி மரத்தை சுற்றி வர்றது ரொம்பவும் நல்லது. அதை தவிர இந்த கருங்கோலை மலர் இருக்கும். அந்த கருங்கோலை மலர் கொண்டு போய் நவகிரகத்தில் சனி பகவானுக்கு சேர்த்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சூரிய பகவானும் மறைந்திருந்து சனி பகவானோட சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். தந்தையின் மூலியமாக சிறு சிறு துன்பங்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் மறைந்த சூரிய பகவான்றதுனால குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தில் பெரிய அட்வான்டேஜே உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய்க்கிழமை காத்தால ஒரு சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு செவ்வாய் பகவானை வேண்டுங்க, நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு. நல்லபடியாக ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் நீங்கள் சில நாட்களை தள்ளி வைப்பது நல்லது. அது முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அதாவது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தடையானால் 8ஆம் தேதி 8/3/2024 10/3/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம காலங்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதம். இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் விலகும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இந்த மாதம், அதாவது மாசி மாதம் 13/2/2023 13/3/2023 வரை உண்டான மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். இருந்தாலும் சனி பகவானோட சஞ்சாரம் பண்ணுறது அந்த அளவுக்கு வசதி இல்லை. 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீடான கும்பத்தில் இருக்கார். அதில் சனி பகவானுக்கே கடுமையான ஒரு பலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கிரக யுத்தம்னு கூட சொல்லலாம். சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது மாத பலன் சொல்லக்கூடியது பார்த்தடையானால் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புத பகவானை வச்சு சொல்லக்கூடியது. இந்த மாதம், அதாவது மாசி மாதத்தில் சப்தமத்தில் சூரியனும் புதனும் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் எதிராளிகளை நம்ப வேண்டாம். எதிராளிகள்னு சொல்கிறது நண்பர்களையும் நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியை 9ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்க்குறதும், அதை தவிர 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். உங்களை எளிதாக யாராலும் வெல்ல முடியாது. பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். ஏதாக இருந்தாலும் உங்களால் வெல்லக்கூடிய அளவுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் மிகவும் உண்டு. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இருந்தாலும் நட்பு வட்டாரங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், நண்பர்களை நம்ப வேண்டாம். எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடும். இருந்தாலும் எதிராளிகள் இருப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கார். 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதம் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். நிலம் கான்ட்ராக்ட் விற்கிறவங்க, வாங்குறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
அதை தவிர வந்து இந்த இந்த கார்பெண்டர்ஸு, அதை தவிர வந்து மரம் அறுத்து வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அதுவும் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தை வந்து குரு பகவானே பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திரகாரகனே புத்திர ஸ்தானத்தை 9ஆம் பார்வையில் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிராப்தி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் அதிக முதலீடு போட வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு 2ஆம் இடத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே 2ஆம் அதிபதியும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் எந்த ஒரு விஷயத்தையும் நண்பர்கள் மூலியமோ அடுத்தவங்க சொல்கிறத பற்றி அதை வந்து கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் சுக்கிரனும் 2 பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம். அதன் மூலியமாக புதிய வேலை அமையும். அரசாங்க உத்தியோகம், அரசாங்கம் சார்ந்த உத்தியோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து மருத்துவ பணியாளர்கள், மருத்துவத்தில் இருக்கக்கூடிய செவிலியர்கள், இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இரத்த சம்பந்தமான இந்த டெஸ்டிங்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து சூரிய பகவானும் புத பகவானும் இருக்க. அவர் வந்து புத பகவான் 3/3/2024 வரலும் அங்கே இருக்கார். அதற்கு பிறகு அவர் வந்து மீன ராசிக்கு போகிறார். 8ஆம் இடத்துல போய் மறைய போகிறார். இந்த மாதத்தில் வந்து உடல்நிலை வந்து நல்லபடியாக இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவியர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் அதிகம். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு. அவரே 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஒரு திரிகோண கேந்திர அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்திலிருந்து உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். அதுவும் வந்து சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். ஒரு பெரிய சுபரோடு இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன ராசியின் அதிபதியே வந்து 7ஆம் இடத்துல போய் அவர் வந்து சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மாதம் ஏற்றத்துடன் இருக்கும். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தவர் மூலியமாக ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதை தவிர உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ஃபாரின் போகணும் படிக்கிறதுக்கு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய நாளாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வந்து இந்த நாட்களில் வந்து எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இது வந்து 10/3/2024 12/3/2024 வரலும் இருக்கக்கூடிய நாட்களும். இதை தவிர வந்து 12/2/2024 14/2/2024 காலை வரலும் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். சரி, இந்த மாதத்தில் வந்து நீங்கள் பொதுவாகவே சனி பகவானுக்கு உண்டான சில விஷயங்களை செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கும். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் தரிசித்துட்டு வர்றது பெரிய விசேஷம். சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அது தவிர வந்து இந்த பதனி, நுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி அதாவது உழைப்பாளிகளுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா ஃபிசிக்கல் லேபர்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தில் கொண்டு போய் முடியும். அவர்களுக்கு வந்து இந்த பதனி, நுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா பதனி, நுங்கும் சனி பகவானுக்கு உண்டான ஒரு பதார்த்தமாக சொல்லப்படுறது, அதாவது இயற்கை பதார்த்தமாக சொல்லப்படுறது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் கருங்கோலை மலர் வாங்கி சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றதும் சொல்கிறோம். இந்த தவிர வன்னி மரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு 8 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக இருக்காது. இதுவரையிலும் அந்த பிரச்சனையும் இனிமே வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றத
நிச்சயமாக சொல்கிறேன். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் 13/2/2024 13/3/2024 வரலும் உண்டான மாதத்தில், அதாவது மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தாலேயால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சனி பகவான் இருக்கிறது விசேஷம். என்ன அப்படின்னா 6ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் புத பகவானும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் மூமெண்ட்ஸை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போம். இந்த மாதத்தில் 5ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறதும் 6ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறதும் பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 2 மறைவு ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் சேரும். அதுவும் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சடனாக ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் அவர் செவ்வாயை சுபப்படுத்துறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த கீழ்த்தட்டு மக்களோட, அதாவது துப்புரவு பணியாளர்கள், இந்த மாதிரியான சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதை தவிர காற்று அலை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கு, அதை தவிர டெலிகாம் சர்வீசஸ், என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்காட்ரானிக்ஸ்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்யூனிட்டியில் இருக்கிற இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையிறது. புதிய வேலை இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய, இவ்வளோ நாளாக வேலைக்கு பிரச்சனைகள் இருந்தவாளுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ், அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தாலும் ஆர்ட் டைரக்டர்ஸு, மியூசிஷியன்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸு, அதுவும் அதாவது நான் வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் வைக்கிறவாளுக்கு, அதை தவிர சிஜி கிரியேட் பண்ணுறவா, அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான ஏற்றத்தோடு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாக திடீரென்று ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தேலையானால் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும். அதை தவிர உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் சுவர்கள் யாரும் அவரை பார்க்காதனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதை தவிர உங்களுடைய ராசிநாதனும் சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. சூட்டின் வகையாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். அதை தவிர உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடும். மென்டல் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா கேது பகவான் ராசியிலே இருக்கிறதுனால மென்டல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வெற்றி வாகை நிச்சயமாக சூடக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் அருகிலேயே இருக்குது. கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா எது எடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் செவ்வாய் பகவானும் பார்த்தலையானால் 3-8க்கு உண்டானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கு உண்டான எளிய பிரீத்தியை பண்ணிட்டு வாங்க. செவ்வாய்க்குன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த செவ்வாழைப்பழம் இல்லைன்னா மாதுளை, அதை தவிர இந்த செவ்வாய்க்கு உண்டான துவரம் பருப்பு இதெல்லாம் தானமாக கொடுக்கறது பண்ணுங்க. கோவிலில் போய் பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு அதை தவிர தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு செவ்வாய் பகவானுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். எல்லா முயற்சிகளும் தடங்கள் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம்
மாதம் இருக்க போகிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த வில்வ மரம் இல்லைன்னா கருங்காலி மரம் இதெல்லாம் கோவிலுக்கு தானமாக கொடுங்க. அதாவது கடையிலேருந்து இந்த கார்டனிங்லேருந்து வாங்கி கொண்டு போய் கோவிலில் தானமாக கொடுக்குறதோ, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் மரத்தை நட்டு வச்சு வளர்க்குறதோ, இந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுக்கு தண்ணி விட செவ்வாய் பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரப்போகிறது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு விற்பனைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் முயற்சிகளை தவிர்க்கணும். அது சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தின் பொழுது மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம். இது எப்போ வருது அப்படின்னா 12/3/2024 14/3/2024 வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில். அதை தவிர 14/2 16/2/2024 வரலும் இருக்குது. அதனால் இந்த 2 காலகட்டங்கள்லேயும் 2 நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த செவ்வாய்க்கு உண்டான முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா பொதுவாகவே கன்னியாராசிக்காரர்கள் 8/3/8 அதிபதி உச்சம் பெற்று போகிறதுனால முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக எந்தவித பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் நல்லபடியாக தீர்ந்து எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா அதாவது 13/2/2024 13/3/2024 வரலும் உண்டான மாசி மாதத்தினுடைய பலனை நம்ம இப்போ பார்த்துன்னு இருக்கோம். மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோபகிருத்து வருஷம் மாசி மாதத்தினுடைய பலன். இந்த மாசி மாதத்தில் பொதுவாகவே சூரிய பகவான், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய பிளானட்டரி மோஷனை வச்சு சொல்லக்கூடிய மாத பலன்களை பற்றி பார்க்குறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போய் அவர் மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். இருந்தாலும் அரசாங்கத்திடமிருந்து சிறு சிறு பிரச்சனைகள், தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு அதாவது ஒரு ஹானரரி பொசிஷனாவது ஹையர் பொசிஷன் ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் சமசப்தமத்தில் இருக்கார். இந்த மாதம் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே, அதாவது சித்திரை மாதத்துக்கு மேலே கல்யாணத்தை வச்சுக்கலாம், நல்லபடியாக இருக்கும். 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார். சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கார். அதனால் குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கும். அதாவது ஆண் குழந்தை வாரிசு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது அபார்ஷன் ஆகி திருப்பியும் கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறது. சுபத்துவம் பார்வை இல்லாதனாலையும் 5ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சப்தமாதிபதியும் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தாலே 3ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 5ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அவரே 10ஆம், அதாவது 9க்கும் 12க்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதுனால சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. குழந்தைகள் மூலியமாக ஒரு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதத்தில் 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 6ஆம் இடத்தில் ராகு பகவான் நீங்கள் எந்த ஒரு போட்டியை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு உங்களை உச்சத்துக்கு ஏற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உழைப்புகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதுசாக வீடு, அதாவது வீட்டுக்கு அலங்கார பொருட்கள், வீடு எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. க்ஷேத்ராடனம் போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் மாசி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நீங்கள் இந்த சுக்கிர பகவானுக்கு உண்டான மொச்சை பயறு இது தானம் கொடுக்குறது. அதாவது மொச்சை வெள்ளிக்கிழமை போய் தாயார் சன்னதியில் போய் அந்த மொச்சை சுண்டலை வச்சுட்டு கொடுக்கறதும், அதை தவிர வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஆடைகள் தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். அந்த பர்ஃப்யூம்ஸ்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் கொடுக்கறது, அதாவது வாசனை திரவியங்கள் அது கொடுக்கறதும், இதெல்லாம் செஞ்சுன்னு வந்தேடையானால் நிச்சயமாக உங்களுக்கு சுக்கிர பகவானால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் எல்லா விதமான விஷயங்களும் முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி வரும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் 17/3/2024 அதாவது 17/2/2024 19/2/2024 வரலும் உண்டான நாட்கள். அதாவது February 17 to 19 சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றது சொல்கிறோம். இந்த மாதத்தில் தொழிலில் அபரிமிதமான லாபம் சம்பவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தேடையானால் மாசி மாதம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான பொன்னான மாதமாக இருக்க போகிறது. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துல இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அதாவது 13/2/2024 13/3/2024 வரலும் உண்டான மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தினுடைய மாசி மாதத்தில் பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானின் அதாவது ஆட்சியினுடைய செவ்வாய் பகவானின் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே இந்த மாத பலன்களை சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வைத்து சொல்லக்கூடியது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் சனி பகவானோட சம்பந்தம் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா தொழிலில் உங்களுக்கு கீழ் படிந்த மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியை குறிக்கிறதுனால கொஞ்சம் வேலையில் தொழிலில் சிறு சிறு முதலீட்டாளர்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதிகமாக முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த பிஸ்னஸில் இந்த என்ன சொல்கிறது, இந்த அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புத பகவான் உங்களுடைய ராசியின் 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 4ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. தொழிலில் அதிக முதலீடு வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் லாபகமாக ஆனால் சற்று வேகமாக செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான மருத்துவ சம்பந்தமான இந்த இந்த அதாவது நிலம் சம்பந்தமான மண், இந்த கல், அந்த மாதிரியான அதுவும் வந்து செங்கல், இந்த மாதிரியான செங்கசூளை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். சமையல் கலை வல்லுநர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக வண்டி வாங்குவீங்க, ஆனால் வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு பிரச்சனையை உடல் நலத்திற்கு ஏற்படுத்தால் உங்களுடைய கம்ஃபர்ட்ஸுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பதவி புகழ் அந்தஸ்துக்கு சற்று களங்கம் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அது நாளடைவில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அதாவது இந்த போட்டித் தேர்வுலாம் எழுதுகிறவாள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதாவது படிப்பில் வந்து மறக்கும் சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக போட்டித் தேர்வில் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. அதனால் வந்து போட்டித் தேர்வு ஏற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. முருக பெருமாளையும் மாரியம்மன் இந்த மாதிரியான அம்மன் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா 10ஆம் அதிபதி சனி பகவானோட சம்பந்தம்ன்றதுனால தொழிலில் பெரிய சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிநாதனும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்றோம். அந்த நாட்கள் வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போ வருது அப்படின்னா 19/2/2024 21/2/2024 வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேன்னா சூரிய பகவானுக்கு, அதாவது தொழில் செய்கிறவங்க வந்து சூரிய பகவானுக்கு கொஞ்சம் வந்து உங்களால் முடிஞ்ச தானங்களை கொடுங்க. சூரிய பகவானுக்கு உண்டான அதாவது தானியங்கள்னு சொல்லக்கூடியது கோதுமை, இல்லைன்னா சூரியனுக்கு உண்டான இந்த வெள்ளை எருக்க இலை, எருக்கம் பூ இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். அது தவிர செந்தாமரை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். அது தவிர வந்து இந்த ருத்ராட்சம் செடி இது வந்து வாங்கி கொடுங்க கோவிலுக்கு. இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் வந்து ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் வந்து இந்த பொதுவாகவே இந்த மாதத்தில் கோதுமை தானம் செய்கிறது நல்லபடியான ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமையும், அதுவும் வந்து சாயந்தரம் பிரதோஷ காலம்னு சொல்கிறா இல்லையா, 5:45 6:15 வரலாம், இந்த காலகட்டத்தில் போய் சிவன் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும். பொதுவாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ஜாகிரதையாக இருக்கிறதும், இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதையும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறதும் நல்லது. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த சோபகிருத வருஷத்தில் பார்த்தாலேயானால் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு சனி பகவான் 7.5 சனியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு பாத சனியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போனது பெரிய விசேஷம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஒரு தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதம், அதாவது மாசி மாதம் 13/2/2023 13/3/2023 வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பொதுவாகவே நாங்கள் வந்து இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து இந்த பலன்களை சொல்லுவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானோட சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். புத பகவானும் சேர்ந்திருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்தாலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா
அதாவது சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு வந்து அதாவது கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து வெளிச்சமான கிரகம், சனி பகவான் வந்து இருட்டான கிரகம். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய முயற்சிகள் வீணாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 9ஆம் அதிபதி போய் 3ஆம் இடத்துல போய் உட்கார்றது அப்படின்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 9, 10 அதிபதி 3ஆம் இடத்தில் போய் உட்கார்றாரு அப்படின்னா, அதாவது தர்ம கர்ம அதிபதிகள் 2 பேருமே வந்து 3ஆம் இடத்துல போய் உட்கார்றது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது நலனுக்கு நிறைய விஷயங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மூலியமாக கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது இதுவரையும் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குழந்தை பிராப்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் 5ஆம் இடத்துல குரு பகவான் அவரே வந்து புத்திரகாரகன், அவர் போய் 5ஆம் இடத்துல இருந்தும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி குடும்பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிற நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ புதிய தொழிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது 2ஆம் இடத்துல செவ்வாயோட உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் பேசும்போது நல்லினம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் புத பகவான் வந்து இந்த மாதம் அதாவது 3/3/2024 வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிடுறார். இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சிறு சிறு தொய்வு இருக்கக்கூடும். ஏன்னா சனி பகவானோட சூரிய பகவான் இருக்கிறதும் 9ஆம் இடத்தை வந்து பார்க்குறதும் வந்து நிச்சயமாக சிறு பிரச்சனைகள் தந்தையின் மூலியமாக வரும். உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் புதுசாக அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் சூரிய பகவானுக்கு உண்டான சில பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறது பெரும் ஏற்றத்தை கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த செம்பருத்தி இலை, இல்லைன்னா வந்து இந்த செந்தாமரை பூ, இல்லைன்னா கோதுமை தானம், கோதுமை இதெல்லாம் வந்து கோவிலில் கொடுத்து தானம் கொடுக்க சொல்லுவோம். நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தீரும். இதை தவிர வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க. சூரியனுடைய ஸ்தலம்னு சொல்லுவாள், போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வருது. இந்த மாதத்தில் மொத்தமாக பார்த்தாலேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் வந்து மாசி மாதம் சோபகிருத்து வருஷம் ஒரு பெரிய ஏற்றமான பொன்னான மாதமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் அதாவது சோபகிருத்து வருஷம் மாசி மாதம் 13/2/2023 13/3/2023 வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதும், உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதும், அதை தவிர பார்த்தாலேயானால் பாத சனியில் இருக்கக்கூடிய காலகட்டம்.
மகர ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய பலன்களை மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார். இது ஒரு பெரிய ஏற்றம். 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் உச்சப்பட்டு போயிருக்கார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய சுவர், மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய திங்கிங் எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ராட் லெவலில் இருக்கும். அதை தவிர வெற்றிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் மற்றும் புத பகவான் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8க்கு அதிபதியானவர் சூரிய பகவான் குடும்பஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து அங்கே ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ஒருவர் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. அதாவது பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். 8ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால மறைந்து இருக்கக்கூடிய இடத்துல திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய அதாவது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து இடத்திலிருந்தும் பணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் ராகு பகவான், அதை தவிர 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3/3/2024 இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு புத பகவான் சஞ்சரிக்கிறார். இதன் மூலியமாக சூரியனும் சனியும் இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்துல பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. 3ஆம் இடத்துல வந்து புத பகவான் போகிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் ஒரு நல்ல அதாவது வியூகங்கள் அமைத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8/3/2024 பார்த்தேன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சூரியனும் சனி மட்டுமே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவான் வந்த உடனே அது எப்படி மேனேஜ் ஆகிடும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து தொழில் துறையில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மகர ராசிக்காரர்கள் பொதுவாக அதாவது இந்த ஆழ்துளை கிணறு, அதை தவிர வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, அதை தவிர வந்து இந்த கறி, கேசோலின் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர வந்து பெட்ரோல், டீசல், குரூட் ஆயில், தவிர எள்ளு, எண்ணெய் வகை சம்பந்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர வந்து காங்க்ரீட் போடுறது, ஜல்லி காங்க்ரீட்டு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவா, அதை தவிர அயன் அண்ட் ஸ்டீல் விற்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய யோகம், திடீர் தன யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியில் பார்த்தேனால் இந்த மாதம் மொத்தமே வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் சில நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அது வந்து 24/2/2024 26/2/2024 வரை உண்டான நாட்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலகட்டத்தில் மதிகாரகன் அதாவது சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். புதிய முடிவுகளோ ஏதாவது புதிய முயற்சிகளையோ தள்ளி போடுவது நல்லது அப்படின்றதும் சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா எந்த மகர ராசிக்காரர்களுக்கு கோச்சார பிரகாரம் வந்து செவ்வாய் நல்ல ஆட்சி பெற்று போய் அதாவது உச்சம் பெற்று போய் இருக்கிறதும் சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறதும் பெரிய விசேஷம். இருந்தாலும் சிலர் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து சற்று கம்மியாக அதாவது பலம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். இதற்கு வந்து பார்த்தேனால் நீங்கள் அருகில் இருக்கிற கோவிலில் உங்களால் முடிஞ்ச செவ்வாய்க்கு உண்டான செவ்வரளி இல்லைன்னா வந்து இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான துவரம்பருப்பு, அதை தவிர வந்து செவ்வாய் பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மரங்கள்னு பார்த்தோம்னா இந்த கருங்காலி மரம், அந்த மரம், அதை தவிர வந்து அரளி மரம், அரளி செடி இதெல்லாம் வந்து தானமாக கோவிலில் கொடுத்தலையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் மாறும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானால் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா 4ஆம் அதிபதியே
உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்தே தீரும். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையிறது அப்படின்றது சொல்கிறேன். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு 7 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது. இதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதில் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7, 8 அதிபதிகளும் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துலையும் செவ்வாய் பகவான் இருக்கார். இதனால் சூட்டின் வழியாக பிரச்சனைகள் வரும். எலும்புகளில் பிரச்சனைகள், ஏன்னா ராசியிலேயே வந்து சனி பகவான் இருக்கிறது, சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது. அதனால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதம், அதாவது சோபகிருத்து வருஷம் மாசி மாதம்னு சொல்லக்கூடிய 13/2/2024 13/3/2024 வரை உண்டான நாட்களுக்கு சோபகிருத்து வருஷம் மாசி மாதம்ன்றது. இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்த்தாலேயானால் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய சுபர். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4, 9க்கு அதிபதியானவர். இதன் மூலியமாக ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய சுபர் யோகர். அவர் 12ஆம் இடத்தில் மறைவதும் பெரிய ஏற்றம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். அதாவது ஊரை விட்டு வெளியில் போகிறது, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் வரக்கூடிய, வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் மிகவும் கவனம் தேவை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குரு பகவான், ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதும், 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதும், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால 9, 10 அதிபதிகள் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பொது காரியங்கள், தர்ம காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. பொது காரியங்களுக்கும் நல்ல சுப காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே சூரியன், புதன் மற்றும் சனி பகவான் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த 3 கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா, இந்த 3 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு முக்கூட்டு கிரகங்கள் இருக்குது. இவா 7, 8 ஸ்தானத்திற்கு அதிபதி. இதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய, தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதாவது சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சிறு பிரச்சனைகள் இந்த அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கும்பராசிக்காரர்கள், அதுவும் வந்து இந்த அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க, இந்த மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஹெச்ஆர்னு சொல்லக்கூடியவர்கள், அதை தவிர வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரிஸில் இருக்கிறவங்க, அதை தவிர ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, காரு, மோட்டார் வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, இவர்கள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். தொழிலில் அதிக முதலீடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதாவது கோதுமை தானம், கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் வாங்கி கோவிலில் கொடுத்து தானமாக கொடுக்க சொல்லக்கூடியது. அதை தவிர பார்த்தீங்கன்னால் சூரிய பகவானுக்கு உண்டான ஆலமரம் இல்லைன்னா அரச மரத்தினுடைய சிறு சிறு மரங்கள் கொண்டு போய் கொடுக்கறது, அதை தவிர கோதுமை தானம் கொடுக்கறது, செம்பருத்தி இலை, செம்பருத்தி செடி கொடுக்கறது, அதை தவிர வந்து இந்த எருக்க இலை, எருக்கம் பூ இந்த மாலை கட்டி பிள்ளையாருக்கு போடுறது. ஏன்னா எருக்க இலையை வந்து
எருக்க மரம் எருக்க செடி கொண்டு போய் தானமாக கொடுத்துட்டு வர்றது பெரிய விசேஷம். எருக்க இலை எருக்கம் பூ வந்து பிள்ளையார் கோவிலில் போட்டு வர்றது சூரியனுக்கு உண்டான ஒரு பெரிய பரிகாரமாக கருதப்படுகிறது. அதை வந்து நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதம் காத்துன்ருக்கு. இந்த மாதம் வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்களில் முயற்சிகளை தள்ளி போடுவது மிகவும் நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 26/2/2024 28/2/2024 இந்த 3 நாட்கள் இருக்குது. 26, 27, 28 இந்த 3 நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த கீரைக்கட்டு அதாவது அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம். பொதுவாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தை தவிர மிச்ச எல்லா விஷயங்களும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் எல்லா விதமான யோகங்களும் இருக்கும். பட் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும். ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறதும் தனஸ்தான அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அதில் போய் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போகிறார். இந்த மாதத்தில் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. அதை தவிர வந்து தங்கம் வியாபாரம் பண்ணுறவா, கோல்டு ஸ்மித்து, அதை தவிர வந்து பணம் அதாவது பேங்க்கில் வியாபாரம் பண்ணுறவா, ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கொடுக்குறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. சோபகிருத்து வருஷம் மாசி மாதத்தை பார்த்தாலேயானால் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இவர்களை வைத்துத்தான் பலன் சொல்கிறது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதும் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் புத பகவான் இருக்கிறதும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறது பெரிய விசேஷம். 7.5 சனி வேறு நடக்கிறது. நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கு. செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போகிறதும் சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள். அதாவது எந்த இடத்துலேருந்து பணம் வரும் எப்படி வரும்ன்றதே தெரியாத அளவுக்கு ரேஸு லாட்ரி, அதை தவிர ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து பார்த்தோன்னா இன்சூரன்ஸு, அதை தவிர எங்கேயோ பணம் போட்டு வச்சுருப்பீங்க, எந்த இடத்துலன்னு தெரியாது, திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் சனி பகவான் மூலியமாக குடும்பத்தை விட்டு வெளியில் பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். இருந்தாலும் 12ஆம் இடத்தில் போய் புத பகவான் இருக்கிறதும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும். ஏன்னா குரு பகவானே தன்னுடைய இடத்தை பார்க்கறது பெரிய ஏற்றம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு செலவுகளை கொடுத்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உடல் நலத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால அபரிமிதமான ஒரு நோக்கம் வரும். அந்த நோக்கத்தை வெற்றியடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். நண்பர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வந்து வரையக்கூடும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பார்ட்னர்ஷிப் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். அது தானாகவே மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் அதாவது சோபகிருத்து வருஷம் மாசி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அவரே 3ஆம் இடத்திற்கும் அதிபதி. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையினால் மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா புத பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்க. நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் படிக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது துளசி செடி இல்லைன்னா சிறு கீரை செடிகள் இதெல்லாம் கோவிலில் பக்கத்தில் இருக்கிற கோவில் பச்சைப்பயிறு இந்த மாதிரியான விஷயங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய சில அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வாங்கும்.
அதை தவிர பார்த்தீங்கன்னா புத பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்லக்கூடியது துளசி மாலை வாங்கி கொடுக்கறது, அதை தவிர பச்சை பயிறு வாங்கி கொடுக்கறது, பச்சை பயிறு சுண்டல் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து துளசிக்கு அதாவது இது வந்து புத பகவானுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வியாழக்கிழமை கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே காணல் நீராக போகும். அது வந்து நிச்சயமாக சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையும். இருந்தாலும் சில நாட்களை வந்து தள்ளி போடுறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்னா 28ஆம் தேதியிலிருந்து 1/3/2024 வரலாம், 28/2/2024 1/3/2024 வரலாம் உண்டான நாட்களை தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறது. சந்திராஷ்டம காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய மதி மயங்கக்கூடும், குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும், குழந்தைகளால் பிரச்சனை வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். பொதுவாகவே இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, உடல் நலத்தில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அதை தவிர வந்து சிறு சிறு தேவையற்ற செலவுகள் இருக்கும். ஊரை விட்டு வெளியில் போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை செய்யும் இடத்தில் வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் ஒரு பொன்னான மாதமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.